வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோடைய ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அந்த வீடியோவை வந்துட்டு பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோடைய அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு போஸ்ட் டீட்டெயில்ஸ், வேக்கன்சிஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வட்டம் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் எந்த வட்டமாக இருக்கீங்க அப்படின்ட்டு அதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. 3 மாதத்துக்கு, அதாவது ஒரு 4 மாதம் 5 மாதம்னா அது எலிஜிபிள் கிடையாது. 3 மாதம் இல்லைனா இப்போ போய் கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்லேயும் மென்ஷன் பண்ணணும், அட் த சேம் டைம் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் கேப்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தந்தை அல்லது கணவர் பெயர் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பாலினம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனா பெண்ணா இல்லை 3ஆம் பாலினத்தவரா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. தென் கீழே வந்துட்டு வயது வந்துட்டு எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு குறைந்தபட்ச வயதாக 21 வயது வந்து இருக்கணும். ஸோ 21 வயசு வந்துட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வயதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது வரைக்குமே நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதனுடைய மார்க் ஷீட்ஸோடைய ஜெராக்ஸ் காப்பி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியுள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மேக்ஸிமமாக நீங்கள் 10th தமிழை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். இதில் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அப்படி சப்போஸ் இல்லைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வைஸ் வந்துட்டு அது ரிஜெக்ட் பண்ணப்படும். ஏன்னா தமிழில் படித்தவங்க இருப்பாங்க, ஸோ அவங்கள தான் முன்னாடி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இனப்பிரிவு கேட்டிருக்காங்க. ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவோ அது வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஜாதி கேட்டிருக்காங்க, அது உட்பிரிவுன்னு சொல்லுவாங்களே அது வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதனோட சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மதம், அப்புறம் திருமண நிலை, அதாவது திருமணமானவரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வசிக்கும் கிராமம், வட்டம். ஓகேங்களா? என்ன கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதனோட இருப்பிட சான்றிதழும் நீங்கள் இணைக்கப்படணும். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரியே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பிரிவில் முன்னுரிமை இருக்கோ அந்த பிரிவு வந்துட்டு உடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆமாம் இல்லையா அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதரவற்ற விதையான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியா, முன்னாள் இராணுவ படை வீரரா, இல்லை இதர முன்னுரிமைகள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. வாகன ஓட்டுநரோட தகுதி, உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். மிதிவண்டி ஓட்டுநரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓட்ட தெரியும்னா தெரியும்னு சொல்லிக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு விட்டுருங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனோட ஜெராக்ஸ் காப்பியும் அதனோட நம்பர் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, அது வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு அதாவது உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸோ இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும், அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸு, இருப்பிட சான்றிதழோட ஜெராக்ஸு, ஆதார் அட்டை ஜெராக்ஸு, வாக்காளர் அட்டை ஜெராக்ஸு, குடும்ப அட்டை ஜெராக்ஸு, முன்னுரிமைக்கான ஜெராக்ஸு, ஓட்டுநர் உரிமைக்கான அதாவது டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸு, வேலைவாய்ப்பு பதிவு ஓகேங்களா அதனோட ஜெராக்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போஸ்ட் இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம்.
இதுதான் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோடைய அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். ஓகேங்களா, என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னா 22/9 வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 6/10/2025. ஓகேங்களா, அடுத்த மாதம் 6ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியின் பெயர் என்ன அப்படின்னா கிராம உதவியாளர். ஓகேங்களா, இதற்கு வந்துட்டு 9 வேக்கன்சி இருக்குது. பர் மந்த் சேலரி அவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 11,000லேருந்து 35,000 வரைக்குமே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எந்தெந்த கிராமத்தில் அவங்க வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் தான். ஓகேங்களா, ஆஃப்கோர்ஸ், பட் அதிலெல்லாம் கிராமம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்தந்த கிராமத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வேக்கன்சி இருக்குது. ஸோ உங்களுடைய கிராமம் எது அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். கீழே வந்துட்டு இன சுழற்சிக்கான விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்வு முறை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுதும் திறன், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுதா, 2 வீலர் ஓட்ட தெரியுதா, அண்ட் வாசிக்க தெரியுதா, அதுக்கப்புறம் எழுத தெரியுதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ தான். ஓகேங்களா, தகுதிகள் என்னென்ன அப்படின்னா வயது வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 1/7/2025 படி உங்களுக்கு வந்து 21 வயசு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமான வயசு நீங்கள் அதாவது இதர பிரிவினர் அல்லது பொது பிரிவினர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 32 வயசுக்கு வரைக்கும் இருக்கலாம். எம்பிசி, பிசி முஸ்லீம் இந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 31 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எந்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 50 வயது அவங்க கொடுத்துருக்காங்க பொது பிரிவினருக்கு. இதர பிரிவினருக்கு 55 வயது வந்துட்டு அவங்க அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி வந்துட்டு முடிச்சிருந்தா போதும். அதுதான் வந்துட்டு கல்வி தகுதி. அதில் வந்துட்டு தமிழை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த கல்வி தகுதி. இதர தகுதிகள் என்ன அப்படின்னா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், பணி நியமனம் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கமும் முன் வரலாறும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அது வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஏதாச்சும் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும். ஸோ ஒரு டைம் அப்ளை பண்ணும்போதே அது வந்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதில் கீழே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அப்ளிகண்ட் விண்ணப்பதாரர் வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும். அந்த ஈரோடு வட்டத்துக்குள்ளே வேக்கன்சிஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த வேக்கன்சிஸை சேர்ந்தவராக மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு வீக் டேஸில் அலுவலக வேலை நாட்களில் ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வந்துட்டு 10 மணிலேருந்து ஒரு 5:45 அந்த டைமிங்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போய் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, பதிவஞ்சல் மூலமாகவோ கூட செய்யலாம், நேரில் போய் கூட கொடுக்கலாம், இல்லைனா போஸ்ட் மூலிமா கூட கொடுக்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.